லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரீஸில் 8வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் ஹவ் அ ப்ராஜெக்ட் ஃப்ளோஸ் டிப்பிக்கலி இன் அன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே குமார், பாலா 2 பேருக்கும் நடந்த டிஸ்கஷன்லேருந்து ஐ கெஸ் யூ ஆல்ரெடி காட் அ குட் ஐடியா ஹவ் டிப்பிக்கலி அ ப்ராஜெக்ட் ஃப்ளோஸ். அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி சீனியர் ப்ராஜெக்ட் செலெக்ஷன் கமிட்டி லெவலில் என்ன மாதிரியான டிஸ்கஷன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஐ கெஸ் யூ காட் அ குட் ஐடியா. நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட் ஃப்ளோ. இங்கே நம்ம ப்ராஜெக்ட் ஃப்ளோன்னு பேசுகிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராஜெக்ட் ரிக்வெஸ்ட்டில் ஆரம்பித்து ஃபைனலாக ப்ராஜெக்ட் டீம் செலெக்ஷன் வரைக்கும் A to Z. ஸோ பே அட்டென்ஷன். ஆல்ரைட், முதல் விஷயம், மேபி யூ நீட் டு இமேஜின் that you are working as a project manager in a real estate company. Your organization is into making houses, commercial buildings, interior designs, etc. etc. So basically, நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் வாட் யூ நீட் டு இமேஜின். மேலே சொன்ன பில்டிங் நியூ கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல் பில்டிங் மட்டும் இல்லாமல் when somebody asks you to construct a building in their land, அதையும் உங்கள் கம்பெனி எடுத்து செய்யும். So for things are clear? Right. இப்போது ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் வந்திருக்கு உங்கள் கிளைண்ட்டு இருந்து. என்ன மாதிரினா ஆஸ்கிங் டு பில்ட் அ கமர்ஷியல் பில்டிங் இன் தர் லேண்ட். அதே போல் இன்னொரு ரிக்வெஸ்ட் மார்க்கெட்டிங் டீம்கிட்ட வந்திருக்கு. 2 ப்ரப்போசலும் சீனியர் மேனேஜ்மெண்ட்டு போகுது. ஆப்வியஸ்லி சீனியர் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஒன் ஆர் த ப்ராஜெக்ட் செலெக்ஷன் கமிட்டி இஸ் த ஒன் ஹூ டிசைட்ஸ் விச் ஒன் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஏற்கனவே பேசியிருக்கோம். பேஸ்ட் ஆன் வாட் தே டிசைட்? Exactly, so many parameters like whether the first and foremost, whether the project is aligned with the strategy of the organization. ரெண்டாவது, do you have the capability, do you have the resources, etc. 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 So once the senior management ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணதும் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்காக there is something called as pre-allocated fund அப்படின்றத கொடுத்துருவாங்க. இந்த pre-allocated fund எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான ரஃப் ஓவரால் காஸ்ட். ஸோ ரஃப் ஓவரால் காஸ்ட்டை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஆப்வியஸ்லி ஹை லெவல் ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் would have been already finalized. ஆப்வியஸ்லி என்ன ஹை லெவல் ஸ்கோப் அப்படின்னு தெரியாமல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கவே முடியாது இல்லையா? இட் நீட் நாட் டு பி ஸோ மச் இன் டீட்டெயில். இப்போ உதாரணத்துக்கு கிளைண்ட் வில் கிவ் அ லேண்ட் அண்ட் அவர் ஜாப் இஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங். ஒன்ஸ் இந்த டெசிஷனை எடுத்ததுக்கு அப்புறம் சீனியர் மேனேஜ்மெண்ட் வில் அப்பாயிண்ட் சம்படி கால்ட் ப்ராஜெக்ட் ஸ்பான்சர். இந்த வேர்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எக்ஸாக்ட்லி. ஆல்மோஸ்ட் எல்லா டிவி ப்ரோக்ராம்லேயும் இந்த வேர்டை நம்ம கேட்டிருப்போம். திஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இங்கே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்டெக்ஸ்ட்லேயும் அதே மீனிங்கில் தான் ஸ்பான்சர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். மீனிங் ஸ்பான்சர் இஸ் த ஒன் ஹூ ஃபண்ட்ஸ் த ப்ராஜெக்ட். அட் அ ஹை லெவல் ஸ்பான்சரோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ஃபண்ட் த ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக ஸ்பான்சருக்கு இதை தவிரவும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை ஆஸ் வி கோ ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஸ்பான்சரோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ஃபண்ட் த ப்ராஜெக்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். ஆல்ரைட். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்பான்சருக்கு ஹை லெவலாக என்ன ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ண போகுது, தட் இஸ் ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் தெளிவாக தெரியும். ரெண்டாவது, வாட் இஸ் தி ஹை லெவல் காஸ்ட், ஹை லெவல் ஃபண்ட், ஹை லெவல் பட்ஜெட் அலோகேட்டட் டு த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கும். மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட் ஹவு லாங் வில் இட் டேக் ஆர் இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு நல்ல ஐடியா இருக்கணும். ஒன்ஸ் ஸ்பான்சர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஸ்பான்சர் வில் அப்பாயிண்ட் அ ப்ராஜெக்ட் மேனேஜர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பான்சர் இஸ் த ஒன் ஹூ அப்பாயிண்ட்ஸ் த ப்ராஜெக்ட் மேனேஜர். ஒரு சில ஆர்கனைசேஷனில் ஈவன் இந்த ப்ராஜெக்ட் செலெக்ஷன் கமிட்டி, அது சில ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் கவர்னன்ஸ் ஆர் ப்ராஜெக்ட் போர்டு அப்படின்ற வேறு பேரில் சொல்லுவாங்க. அவங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பான்சர் இஸ் த ஒன் ஹூ அப்பாயிண்ட்ஸ் த ப்ராஜெக்ட் மேனேஜர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஐடென்டிஃபை த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் ஷேர் ஹோல்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவர் வேறு, ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறவர் வேறு. ரொம்ப எளிமையாக ஸ்டேக் ஹோல்டரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டால் அஃபெக்ட் ஆவாங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். இதை பற்றி வரப்போகிற லெசனில் டீட்டெயில்டாக பேசுவோம். பட் இப்போதைக்கு ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறவர் ப்ராஜெக்டோட அவுட்கம்மால் அஃபெக்ட் ஆபவர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்
ஆர் த ஒன் ஹூ கிவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதனால் ஸ்பான்சரும் ப்ராஜெக்ட் மேனேஜரும் ஜாயிண்ட்லி வில் கோ டு த ஸ்டேக் ஹோல்டர் அண்ட் கலெக்ட் த ரிக்வயர்மெண்ட்ஸ். என்ன இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றிய இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இனிஷியல் ஸ்டேஜில் வென் த மார்க்கெட்டிங் டீமோ அல்லது கிளைண்ட்டோ ப்ராஜெக்ட் அவார்ட் பண்ணும்போது அட் அ ஹை லெவல் என்ன ஸ்கோப் அப்படிங்கிறது தெரியும். பட் டீட்டெயில்டாக இந்த ப்ராஜெக்ட் என்னவெல்லாம் டெலிவரி பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றிய ஐடியா இருக்காது. அதனால தான் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரோட இன்புட்டும் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ரிக்குவயர்மெண்ட் வந்த பிறகு அது ஸ்கோப்பாக டிஃபைன் ஆகும். ஸ்கோப்பாக டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் கெட்ஸ் டிவைடட் இன்டு பீசஸ். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ஹவு டு ஈட் அன் எலிஃபெண்ட், ஒன் பீஸ் அட் அ டைம். அது ப்ராஜெக்ட்டுக்கும் டைரக்ட்லி அப்ளிகபிள். ஹவு டு டெலிவர் அ ப்ராஜெக்ட், ஒன் ஒர்க் பேக்கேஜ் அட் அ டைம். இருக்கிற மொத்த ப்ராஜெக்டும் கெட்ஸ் டிவைடட் இன்டு மல்டிபிள் ஒர்க் பேக்கேஜ். ஒர்க் பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அஸ்திவாரம் போடுறது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப் ஆக்கிறது. உதாரணத்துக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டை கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் நிலத்தை அளவெடுக்கணும், அதுக்கு பிறகு ஆஸ் பர் தி ஹவுஸ் பிளான் அஸ்திவாரத்துக்கு குழி எடுக்கணும், குழி எடுத்த பின் பேஸ்மெண்ட் போடணும். இது எல்லாமே வில் கம் அண்டர் கெட்டிங் த பேஸ்மெண்ட் ரெடி. ஸோ இது ஒரு ஒர்க் பேக்கேஜ். அதன் பிறகு தளம் போடுறது அப் டு லென்டல் லெவல், அது குட் பி another ஒர்க் பேக்கேஜ். அதன் பிறகு ரைசிங் த வால் அன்டில் த சீலிங் குட் பி another ஒர்க் பேக்கேஜ். அதன் பிறகு விண்டோ வைக்கிறது, டோர் வைக்கிறது குட் பி another ஒர்க் பேக்கேஜ். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் டெலிவரபிளை பொறுத்து ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு ஒர்க் பேக்கேஜும் மாறுபடும். இந்த ஒர்க் பேக்கேஜெல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எந்த டீம் எதில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கப்படும். இப்படி தான் டிப்பிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரம் A to Z ஃப்ளோ ஆகும். ஹோப் இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் யூ காட் அ வெரி குட் ஐடியா. லெட்ஸ் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். பாய்.